மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிராட்வேல இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு தான் வந்திருக்கோம். இந்த ஒரு திருத்தலம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. முக்கியமா செவ்வாய்க்கிழமையில இந்த ஒரு திருத்தலம் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புனித அந்தோனியார் அவர்களுடைய பரிந்துரையால் இங்கே அவ்வளவு பேருக்கு பல புதுமைகள் நடந்திருக்குங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போவுமே மே 1ஆம் தேதி கண்டிப்பாக இங்கே வந்துடுவோம். மற்ற நாட்களில் எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இங்கே வர்றதுண்டு. நான் சின்ன வயசில் இங்கே வரும்போது நான் ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன். சும்மா வேடிக்கை பார்ப்பேன். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஜெபம் சொல்லுவேன். அதோடு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறை நான் இங்கே வரும்பொழுதும் எனக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு என்னை எதை நோக்கி யோசிக்க வச்சதுன்னா, ஏன் இங்கே இத்தனை பேர் வராங்க? அதுவும் முக்கியமாக நான் ஒரு சில டைம்லாம் பார்த்துருக்கேன். பிற மத சகோதரர்கள் கூட இங்கே வந்து ஜெபம் பண்ணுவாங்க. சென்னையில் ஒரு இடம் முக்கியமான பிராட்வேன்ற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால ஒரு வேளை ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறமா தான் அந்தோனியார் அவர்களுடைய கதையை நான் படித்தேன். அப்போது அந்தோனியார் அவர்கள் கோடி அற்புதர் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. இங்கேயும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே அவ்வளவு கூட்டம் நிரம்பி வழியும் நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய வரைக்கும் இந்த ஒரு திருத்தலம் இவ்வளவு ஃபேமஸாக இருக்கிறதுக்கான காரணமே புனித அந்தோனியார் அவர்கள் தான். இது முதல்ல அன்னை மரியாளுக்காக உருவாக்கப்பட்ட ஆலயம். ஆனால் இங்கே செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய அந்த ஒரு ஜெபம் அந்தோனியார் அவர்களுடைய பரிந்துரையால் பல புதுமைகள் நடக்கிறதுனால பின்னால் அந்தோனியார் திருத்தலமாக மாறிடுச்சு. புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.